ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. மே 23ஆம் தேதி ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு படம் அன்பு இயக்கத்துல படைத்தலைவன் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த் சார் மறைவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காங்க, யானைகளும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சென்சிட்டிவான கதையா அந்த கதையை எதிர்பார்க்கிறோம். படத்தோட டீம்ல இருந்து டைரக்டரும் ஹீரோவும் இங்க இருக்காங்க. என்னை விட அவங்க பேசுறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க பேசலாம். டைரக்டர் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ மே 23ஆம் தேதி 2 தடவை டேட்டு போஸ்ட்போன் ஆகி இன்னைக்கு வந்து 23 ஃபைனல் டேட் வந்திருக்கு. ஸோ இதோட பெரிய உழைப்பு உங்களோட பங்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் எப்படி ஆரம்பிச்சிங்க, எங்கே ஆரம்பிச்சிங்க? ஏன்னா யானைகள் பற்றி நிறைய கும்கி மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். இது கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர். ஃபர்ஸ்ட் ஒரு என்டையர் கமர்ஷியல் மூவி ஒன்று பண்ண பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அனிமலை பிக் பண்ணுவோம். ஒரு அனிமலை வச்சு ஒரு அட்வென்ச்சரா ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக் பாயிண்ட். அதுக்கப்புறம் பண்ணும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு இது வரைக்கும் பெருசா ஆக்ஷன் பண்ணாத ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது ஷமு பிரதரோட அப்பதான் ஷமு பிரதர் ரெடி ஆயிட்டு இருந்தாரு குற்ற பரம்பரைக்காக. அந்த நேரத்துல இமிடியேட்டா போய் ஷமு பிரதரை மீட் பண்ணி கதை சொன்னோன்னே அப்படியே டேக் ஆஃப் ஆனதுதான் படத்துல. நீங்க பார்க்கும்போது இருந்த ஷம்முவோட வெயிட் எப்படி இருந்துச்சு? படத்துக்கு வரும்போது அவர் எப்படி தன்னை மோல்டு பண்ணாரு? எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க? என்ன மாதிரி கேரக்டரா அவர் வரணும்னு நினைச்சீங்க? இல்ல அவரு கிளியர் கட்டா குற்ற பரம்பரை ப்ராப்பரா ரெடி ஆயிருந்தாரு. நம்ம ஒரு மெட்டீரியலைஸ் பண்ற அவசியமே இல்ல. சசி சாரோட அப்ரூவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சசி சார்ட்ட நானே கூப்பிட்டு பேசினேன். சரி நான் பண்ணிக்கூடா அப்படின்னாரு. அங்கேதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா விஜய் சார் இருக்கும்போதே இது எல்லாமே நடந்துருச்சு. அதோட பூஜையா இருக்கட்டும், அவர் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், தன்னோட மகனை வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்த்ததுக்கான விஷயங்கள் அவர் மனசுல சந்தோஷத்தான ஒரு நினைவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஃபிலிம் படைத்தலைவன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க ஷமு சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மக்கள் கிட்ட. ஸோ ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க, அது ஒரு யானை வச்சு சொல்ல போறாங்க அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு சித்திரை திருநாளும் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இருக்கட்டும், கலலர்கள் சாங்லேருந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள், மதுரையில் நடந்த விஷயங்கள் ஏதாவது ரீகலெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா? நாங்க மதுரைக்கு ஜென்ரலா பெருசா போனதில்ல. போனது வந்து அப்பா கூட மட்டும்தான் போவோம். போனா 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். ஓகே. நாங்க இன்னும் சித்திரை திருநாளோ இல்ல அங்க இந்த ஜல்லிக்கட்டோ எதுவும் இன்னும் நாங்க போய் பார்த்தது இல்லை. ஓகே. ஏன்னா ரொம்ப க்ரௌடடா இருக்கும். அப்பா இருந்த பீக்குக்கே அப்பானால எங்களை அங்க கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலை. பட் நான் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நேர்ல போய் பார்க்கணும்னு இருக்கேன். அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்பா சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர். சோ நானும் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஓகே. யானை படம் அப்படிங்கும் போது நம்மளோட மென்டலி தயாராகிக்கணும். முதல்ல இது வந்து பிசிக்கலா பண்றத மென்டலி நம்ம தயாராகணும். அதுவும் ஒரு நடிகை நாட்டம் நம்மள வந்து மோல்டு பண்ணி அதை நடிக்க வைக்கணும். செட்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த படத்துக்கு? இந்த படத்துக்காக நான் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்றும் மைண்ட் செட் அதெல்லாம் ஸ்பெஷலா யானையோட பழகுறதுக்கு முன்னாடி அது கூட போய் கொஞ்ச நாள் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நடந்ததா? இவர் அதெல்லாம் எதுவுமே பண்ண விடல. அதான் அன்னைக்கு ஆடியோ லான்ச்லயே சொன்ன மாதிரி யானையோட ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டிங் முடிச்ச உடனே யானையோட தான் விட்டாரு. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் யானையோட தான். எனக்கு என்ன பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கும் ஒரு 5வது ஷாட் எடுக்கிறதுக்கும் பயம் கம்ப்ளீட்டா போயிருச்சு. பொதுவா ஒரு மிருகங்களோட நம்ம பழகணும் அப்படின்னா, நடிக்கணும், அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னா கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் இல்லையா? இது கூட எப்படி நீங்க மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு யானை கூட இப்படி நீங்க பழகுனீங்க உடனே? அது என்னன்னு தெரியல. எனக்கு ஜென்ரலாவே அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மதுரை வீரனும் சரி, இதுவும் சரி, மாடு கூட அதுல பழகுனேன். 1 நாள் தான் ஆச்சு. 2வது நாள்ல இருந்து மாடு என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. இதுலயும் யானை எனக்கு ஒரு 2 நாள் தான் ஆச்சு. 3வது நாள்ல இருந்து ரொம்ப க்ளோஸ். நான் என்னெல்லாம் சொல்றேன்னு செய்ய ஆரம்பிச்சு. சோ அது எனக்கு அது என்னன்னு தெரியல. அது என் லக்கா என்னன்னு தெரியல. டக்குன்னு எல்லா அனிமல்ஸும் எனக்கு வந்து கொஞ்சம் அட்டாச்ட் ஆயிருது. நைஸ். இதுல வந்து ஒரு புதுசான ஒரு தொழில் வேற டைரக்டர் கொடுத்திருக்காங்க. பானை செய்யற ஒரு பேக்ட்ராப்ல கதை இருக்கும் போல இருக்கு. அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு? அதுக்கு ப்ரிப்பரேஷன் நான் மேஜரா பண்ண மாட்டேன். ஒரு சில சீக்வென்ஸ் ஆனா நான் ட்ரை பண்ணேன் நிஜமாலே. அவர் வந்தாரு, அவர் கத்துக்கிட்டோம் எப்படி செய்யணும்னு. அன்னைக்கு செட்ல இருந்து எல்லாரும் ட்ரை பண்ணோம்ல, எல்லாருமே பண்ணோம். அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது பண்ணும் போதுதான் அது புரியுது. அது பானை ஈஸியா எடுத்து உடஞ்சிருது, இல்ல பானை செய்யறதுன்னு தானே இருக்கு. அந்த மண்ணில் அந்த ஸ்கல்ப்சர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அது பணம் வந்து எனக்கு புரிஞ்சுதே. அது சினிமாவில் மட்டும்தான் நம்ம எல்லா கதாபாத்திரங்களும் நடிக்க முடியும், எல்லா கதாபாத்திரங்களும் கண் முன்னாடி கொண்டு முடியும். இதுல பானை செய்யற கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்னா படைத்தலைவன்ல என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு?
சேலஞ்சஸ்னா as a கேரக்டர் வைஸ் ஷூட்டிங்ல ஒன்றும் பெருசா சேலஞ்ச் இல்லை. இந்த வே ஆஃப் தி ஷாட், அந்த காட்டுக்குள்ள ஷூட் பண்றது, அந்த அந்த இதுதான் டிஃபிகல்டிஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. நான் சொன்ன மாதிரி தான் யானை கூட ஈஸியா பழகிட்டேன். மத்தபடி இல்ல கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும். ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்திருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கஷ்டம் இல்ல, எடுக்கிற எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. லைவ் எலிஃபென்ட்ஸ் வைக்கும் போது அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எலிஃபென்ட்ஸ் பயந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 நாள் பயந்தேன். 3வது நாள் அந்த 5-6 யானைக்கு நடுவுல விட்டாரு. அந்த ஸ்லைடாய் வந்ததுக்கு அப்புறம் விட்டாரு ஃபுல்லா. அந்த யானை அந்த பேக் டிராப்ல தான் ஃபைட் பண்ணேன். ஓகே. சோ 6 யானை கூட தொட்டுக்கிட்டு இருந்தேன், அதோட விளையாடிட்டு இருந்தேன். சோ எனக்கு எல்லாமே 6மே பழகிருச்சு. அதனால எனக்கு அங்க டிஃபரன்ஸ் பெருசா ஒன்றும் தெரியல. இவங்க யாரும் பழகல அப்போதைக்கு, நான் மட்டும்தான் பழகி இருந்தேன் மொத்த செட்லயே. சோ அதனால எனக்கு அந்த பெருசா லாஸ்ட் டே ரொம்ப ஃபீல் ஆயிருக்குல, ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கும். அது ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னால அதை விட்டு பிரிஞ்சு வர முடியல. ஓகே. நான் தான் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் இங்க எடுத்துட்டு வரலாம் தான் பிளான் பண்ணேன். பொதுவா இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு யானைக்கும் ஒரு ஹியூமனுக்கும் உள்ள உணர்வை தான் நீங்க படைத்தலைவன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல என்ன கமர்ஷியல் ஐட்டமா என்னவா நீங்க கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் பேக்ல எப்படி சொல்லுமோ அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு டிபிக்கல் கேப்டன் படத்துல என்னென்ன ஆக்ஷன் இருக்குமோ அந்த அந்த ஈக்குவலா அந்த ஆக்ஷன் இருக்கும். ராஜா சாரோட மியூசிக் அது வந்து பெரிய எலிவேஷன் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலியா வந்து பார்த்துட்டு போறதுக்கான ஒரு ஒருத்தான படமா தான் அதை எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு மூட நம்பிக்கையை சொல்றதா, கடவுள் வழிபாடு சொல்றதா, இல்ல வந்து வியாபாரமாக்குறதுன்னு சொல்றதா? ஏன்னா அதுல வந்து ராம் போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க, கருடன் ராம் எல்லாம் இருக்காங்க. இல்ல எதை மையப்படுத்திருக்கீங்க இந்த படத்துல? இல்ல ஒரு கடவுள் நம்பிக்கையோ இல்ல மூட நம்பிக்கை அதை பத்தி நம்ம பேசவே வரல. ஓகே. எல்லா நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கைக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்கிறது தான் ஒரு அவுட்லைனா அதுக்குள்ள கொண்டு வந்தது. அதுக்கு சில இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்க சில முட்டாள்தனமான விஷயத்தை கிளைமேக்ஸ்ல இது வந்து ஏதாவது இன்சிடென்ட் பேஸ் பண்ணதா இல்ல ஏதாவது ட்ரூ இன்சிடென்ட் உள்ள வச்சிருக்கோம். ட்ரூ இன்சிடென்ட் அதை வந்து நாங்க படத்துலயே அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம். எண்ட்ல அந்த ரோலிங் டைட்டில் அது ஜஸ்டிஃபை இருக்கும். சில காட்சிகள்லாம் சென்சாருக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு கட் இல்லாம உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இந்த படம் பொறுத்த வரைக்கும்? இல்ல சென்சார்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையில பயந்தும் சென்சார்ல அவர் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அதுக்கு நம்ம ஆனஸ்டா கரெக்டா அவங்களுக்கு கன்வின்சிங்கா பதில் சொல்லும்போது அதை அப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்துல டயலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா பார்த்திபன் தேசிங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப ரீச் ஆகிற மாதிரி இருக்கா, இல்ல படத்தோட கதையை ஓட்டின மாதிரி இருக்கா, எப்படி? கதையை தாண்டி டைலாக் எதுவுமே பெருசா இருக்காது. கதைக்கு என்ன தேவையோ ஒரு பஞ்சு இல்ல வந்து ஒரு ஃபைட் முடிஞ்சோன்னு ஒரு பஞ்சு பேசணும் அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான டைலாக் மட்டுமே இருக்குமே தவிர அதை தாண்டி இல்லை எதுவுமே பெருசா இல்லை. ஓகே. மியூசிக் வந்து இளையராஜா சார் இருந்தாங்கன்னா அந்த இலை மரம் அந்த பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு இசையை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறது ஒரு பெரிய பங்கு வந்து இசைஞானி சாருக்கு இருக்கு. ஸோ இந்த படத்துல எத்தனை பாட்டு இருக்கு, அவருடைய ஆர்ஆர் எப்படி வந்திருக்கு, இந்த படத்தோட முழுக்க அவரோட இசை எப்படி கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க. ராஜா சார் கம்ப்ளீட்டா அவரோட ஆர்ஆரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு எல்லாம் வயசே இல்லை. அவருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு 100% போட்டாரு. அவர் வித்தவுட் ஆர்ஆர் நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஆர்ஆர் போட்டு வந்த பிறகு அந்த படத்துக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது 100% உள்ள வந்துருச்சு. சாங் வந்து ஒரு 2 சாங் எக்ஸ்ட்ரானரியா பண்ணிட்டாரு. 2 சாங் வந்து கதையை சொல்லும். அந்த 2 சாங்கும் கதையை சொல்லும். அந்த 2 சாங்கும் சாரே தான் எழுதியிருக்காரு. ஓகே. என்ன ஹைட்டு நீங்க இருக்கீங்க எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஷார்ட்ல நான் பாக்குறேன் ஆக்ஷன்ல அப்படி அப்படி எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் யாரும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஐ டோன்ட் ஹாவ் திஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஹைட், எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க? ஏற்கனவே நீங்க வந்து ஃபைட்லாம் கத்துட்டீங்களா? இல்ல நான் ப்ரிப்பேர்ட் யுவர்செல்ஃப். நான் இது ஃபைட்லாம் இது வரைக்கும் கத்துக்கிட்டதே இல்ல. எந்த மாஸ்டர் கிட்ட போய் யார்கிட்டயும் கத்துக்கிட்டதே கிடையாது. ஓ பை பிளட்லயே இருந்துச்சு உங்களுக்கு? அது என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் அப்பா கூட விளையாடி இருக்கேன். இந்த சும்மா ஸ்டன் பண்ற மாதிரி. ஷூட்டிங் போனா அங்க இருக்க ஹைட் 6'4". ஓகே. 6 தாண்டனாலே கஷ்டம் இல்ல. 6'4". ஓகே. ஃபைட்ல வந்து ஈஸி அப்ப வரதுக்கு இல்ல? அப்படி இல்ல கிடையாதா? எல்லா அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயும் இருக்குது. ஹைட் இருக்கறனால ஃபைட் வரணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஏன்னா சொல்லி கொடுக்குற மாஸ்டர் எங்கேயோ இருக்காரு. பாக்கும்போது நீங்க பயங்கரமா இருக்காரு. மகேஷ் மேத்தி வந்து உங்களுக்கு முன்னாடி பாக்கும்போது ரொம்ப குட்டியா தெரியுறாரு. சோ சொல்லுங்க. பட் யா மகேஷ் மேத்யூ வந்து எனக்காக நிறைய சூப்பரா இது பண்ணிருக்காரு. எனக்காக எப்படி என் ஹைட்டுக்கு என் பாடிக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஃபைட் நான் செமையா மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் ஒர்க். ஃபைட்டுக்காக நான் ஒன்றும் ஸ்பெஷலா ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. சின்ன வயசுல நான் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அங்க ஃபைட்டர்ஸோட ஃபைட் பண்ணி சும்மா விளையாட்டுத்தனமா ஃபைட் பண்ணுவோம் இல்லையா சின்ன பையனா இருக்கணும், அந்த மாதிரி தான் பழகியிருக்கேன். பட் ட்ரைனிங் அது இருக்குது. ஸோ சில பேர் வரும்போது என்னதான் அப்பா என்னதான் அம்மா இண்டஸ்ட்ரியில் அண்ணா இருந்தால் கூட வந்து தன்னை ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் செட்டுக்கு வருவாங்க, இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க. ஸோ ஹவ் யூ ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட்
எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட பெஸ்ட். ம் ஸோ அப்பா மேட் ஷுவர் என் ஃபர்ஸ்ட் படத்துல நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஒரு ஹை நம்பர் சாங்கா இருக்கட்டும், ம் ஒரு சேடா இருக்கட்டும், ஒரு அழுகிறதா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், அதனாலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாமே இருக்கும். ஓகே ஒரு 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 ப்ரொஃபஷனல் ஹீரோ பண்ண வேண்டியது என் ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாமே இருக்கும். எல்லாமே ஸோ அப்பா மேட் ஷுவர் இவனுக்கு இதை தாண்டி அடுத்த படத்துக்கு போனா எதுலையுமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாத்துலயும் இதுலயே பாத்துடணும், நான் கூட இருந்து பண்ணும் போது எல்லாமே பண்ணிடணும், ஹி மேட் ஷுவர். அதனால ஐ காட் ப்ரிப்பேர்ட், எல்லாமே அங்கேயே ஐ காட் ப்ரிப்பேர்ட். ஓகே ஸோ அதனால எனக்கு அதை தாண்டி அடுத்த படத்துக்கு போகும்போது எனக்கு எதுவுமே கஷ்டமா இல்லை. ஸோ இவர் இந்த படத்துக்கு நான் வரும்போது இந்த கேரக்டருக்காகவோ இதுக்காகவோ ஸ்பெஷலா ப்ரிப்பேர் ஆகல. ஓகே நான் வந்து பிளாங்கா இருந்தேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் யானை கூட இருக்கீங்க இதுன்னாரு, அப்படியே வந்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவாரு, அது ஸ்கிரீன் முன்னாடி பண்ணுவேன். ஓகே ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். ஸோ நான் எனக்கு பேசிக்கா தோன்றது வந்து, நான் தப்பா கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஓகே ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி அபவுட் திஸ். எனக்கு வந்து ஜென்ரலா போறோம், ஒரு blank paper, I'm just going to the director. Oh, the director mold you அப்படின்னு. However he wants, he does. So நான் next project போனா I can't carry forward this there. நான் அந்த டைரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் I have to work. So I can't have something in my head, அங்க போய் அதை ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. நான் அங்க போயிட்டு நான் அந்த டைரக்டர் திருப்பி blank பேப்பரா தான் போவேன். ஓகே So இதுதான் என் ஐடியாலஜியா வச்சிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா. அது இண்டஸ்ட்ரியில இருக்கிறத விட ஃபேமிலியில பண்ணி வச்சுட்டா அது பிரேக் அவுட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க இப்படி இது ரொம்ப கஷ்டம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அப்பா கம்பேர் பண்ணுவாங்க. ஆமா. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அப்பாவோட ஐஸ் தான் சொன்னாங்க, ஆக்ஷன் பத்தி பேசுறாங்க, அது ரொம்ப 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 பேலன்ஸ் பண்றது வெரி டிஃபிகல்ட். ஸோ ஹவ் யூ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கும்போது? எனக்கு இது வந்து நான் இது பெருமையா தான் பாக்குறேன். எனக்கு நான் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவோ இதுவாவோ யோசிக்கல. அப்கோர்ஸ் எஸ், அப்பா செட் அ வெரி பிக் ஸ்டேஜ், ஒரு பெரிய நேம செட் பண்ணிட்டாரு. அதை தாண்டனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க அப்பா மாதிரி ஃபைட் பண்றீங்களா, அப்பா மாதிரி கண்ணு இருக்குன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு. எஸ் அப்பாவை இப்ப இல்லாத இடத்துல என்ன அந்த இடத்துல வச்சு இப்ப பாக்குறாங்க, அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட் தட். ஓகே இவ்வளவு நாளா வந்து அதை அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே, அப்பா விஜயகாந்துக்கு நெக்ஸ்ட் சண்முக பாண்டியன் அப்படின்ற பாக்குற அந்த ஐடியாலஜி வந்துருச்சுட்டு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சோ நான் இதை வந்து கஷ்டமாவோ இல்ல இது வந்து ஒரு ப்ரெஷராவோ ப்ரெஷராவோ நான் அதை எப்பயுமே பாக்குறது இல்லை. ஓகே. இப்போ செட்ல நிறைய நீங்க சிபிராஜ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஷம்மு கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கேரக்டரா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸி டு ஹேண்டில் பீப்புள் அப்படின்னு ஆர்டிஸ்ட்னா யாரை சொல்லலாம் இந்த 3 பேர்ல? ஸோ யார்கிட்ட ரொம்ப ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சிருச்சு, லைக் ஃப்ரெண்ட்லியா? ஏன்னா அவங்க மதர் சொல்லும் போது சொன்னாங்க அன்புகிட்ட ரொம்ப க்ளோஸ் டு சண்முகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா யார் இந்த 3 பேர்ல ஷேர் பண்ணிக்கிறதா? சிபி பிரதரும் சமு பிரதர் ஈக்குவல் தான். ஏன்னா 2 பேருமே ஓகே இப்ப எப்படி சமு பிரதர் செட்டில் இருந்தாரு அதே மாதிரி தான் சிபி பிரதர் செட்டில் இருந்தாரு. ஓகே பிரபுதேவா மாஸ்டர் லெஜெண்ட். அவரை ட்ரீட் பண்றதுங்கிறது கம்ப்ளீட்லி வேற. அது ஒரு மரியாதையோட அவரை ட்ரீட் பண்ணலைன்னா நமக்கு அவர் வந்து ஒரு வெரி வெரி ப்ரொஃபஷனல், வெரி வெரி சீரியஸ். ஓகே ஒரு ஆன் பேப்பர் அந்த ஸ்கிரிப்ட் போயிடணும், ஒரு சின்ன டைலாக் சேஞ்ச் பண்ணா கூட இன்ஃபார்ம் பண்ணிடணும், ஒரு காஸ்டியூமா இருக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆள். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த 2 படமும் வேற, அந்த பிரபுதேவா மாஸ்டர் படம் எனக்கு கம்ப்ளீட்டா வேற. ஓகே. இப்போ ஆஃப்டர் விஜயகாந்த் சார் டெத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அபவுட் த மூவி ரிலீஸ்? இல்ல, படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து மேட்ச் பண்ணிடுச்சுனாலே அது போதும். கண்டிப்பா படம் வந்து அதை மேட்ச் பண்ணுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஓகே. சம்மு சார், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? பார்ட்டி பண்ற மாதிரி, ஜாலியா ஒரு ஃபன் பண்ற மாதிரிலாம் பர்சனா நீங்க? இல்ல ரொம்ப மூடி வீட்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எனக்கு சைடுல லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ்ல இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவுட் சைட் மட்டும்? அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம பார்த்திபன் சார் சன் ராக்கி, அவனும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம். லைக் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அது வந்து எதர்ச்சியா வந்தது. இப்ப காலேஜ்ல ஜெயராம் சார் சன், காளிதாஸ் ஜெயராம் எனக்கு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நிறைய பேர் அங்கங்க இருந்து இருக்காங்க. இவர் தியாகு சார் சன் எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட். சாரங், அவனும் எனக்கு வந்து ஸ்கூல்ல என்ன ஒரு 9th இதுல இருந்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நாங்க எப்போ ஒன்னா எங்க போனாலும் நாங்க எல்லாம் ஒன்னா வெளியே போறது. சோ மோஸ்டா இப்போ எல்லாரும் ஒரு சினில ஒரு இதுல இருக்கிறதுனால மொத்தமா வெளியே போனா அந்த பிரைவசி எங்களுக்கு இதுவாகும். யாராச்சும் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ அவனை கண்டுபிடிப்பாங்க, இல்ல இன்னொருத்தனை கண்டுபிடிப்பாங்க. சோ அந்த இடத்துல ஃப்ரீயா உட்காந்து பேச முடியாது. சோ மோஸ்டா சென்னையில கம்மியா சுத்துவோம். மேபி எங்கேயா ஊருக்கு போனா we'll all be together.
அப்பா வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்படியே இருந்திருக்காங்க. நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நடிகர் சங்கத்தோட கடன் அடைச்சிருக்காங்க. நெறைய அசோசியேஷனோட இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடிகர் சங்கத்திலயோ, இல்ல வேற ஏதாவது அசோசியேஷன்லயோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதா உங்களுக்கு அந்த மாதிரி? இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எதுவும் தாட் இல்ல. ஓகே. பட் மேபி பை சான்ஸ் டே பை டே மாறுதுன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ. இதுல என்ன யா. இருக்கு, நம்ம அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்தா பண்ணி தானே ஆகணும். டெஃபினெட்லி. அது அந்த மாதிரி தான். அன்னைக்கு அந்த மேடை வந்து ரொம்ப ஸ்பெஷலான மேடையா இருந்தது. எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல. ஏன்னா, அப்பா ஒர்க் பண்ண டைரக்டர் அங்க இருந்தாங்க. ஸோ உங்களோட ஒர்க் பண்ண போற டைரக்டர் இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைரக்டர் இருக்காங்க. ஆமா ஸோ அந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலான மேடையா இருந்தது. ஸோ ரமணா 2 அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிளசன்ட் மீட்டிங்கா இருந்துச்சு எங்களுக்குமே. ஸோ ஆமா. நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தீங்க? அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நான் அவர் அதை சொல்லுவார் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது சொல்லும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஓகே. எனக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் எனக்கு அப்பா கூட அந்த படம் பண்ணும் போதும் நான் நடிக்க ஆரம்பிக்கும் போது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஐ நோ நான் நடிக்க வரும்போது முருகதாஸ் சார் ஹி மேட் இஸ் ஸ்டாண்ட். அவர் எவ்வளவு ஓகே. பெரிய டைரக்டர் எல்லாம் காமிச்சிட்டாரு. ம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண நான் என்னைக்குமே நினைச்சது இல்லை. ஓகே. ஐ பி அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்துட்டு ம். we should work once எஸ். அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அவரும் அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு, நீ இன்னும் நிறைய படம் பண்ணி வா, கண்டிப்பா பண்ணலான்ட்டு. வெயிட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் டே. ஸோ நைஸ். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஸோ சசிகுமார் சாரோட குற்ற பரம்பரை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? வென் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட்? இப்போதைக்கு நோ ஐடியா. அதுதான் அவரும் சொன்னாரு, இன்னும் எப்போ கிக் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு ஐடியா இல்ல. ஓகே. ஸோ whenever it starts I hope, ஐ மீன் சசி சார் சொன்னார் நான் தான் இருக்கேன்ட்டு. ஸோ அவர் எப்போ என்ன கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா அதில் போய் பண்ணுவேன். பொதுவாக ஒரு படங்கள் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சில ஹீரோஸ் இங்க இருக்காங்க. அந்த டைரக்டர் பர்டிகுலராக கூப்பிட்டு கேட்சப் பண்ணி எனக்கு ஒரு கதை ரெடி பண்ண சொல்ற ஹீரோஸ் இருக்காங்க. சில பேர் வந்து தானா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. உங்களுக்கு ஒரு கதை நாங்க பண்ணிருக்கோம். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க இப்போ? உங்களை தேடி வர கதையா, இல்ல நீங்க போய் விருப்பப்பட்டு டைரக்டர்ஸ் கிட்ட? நான் ரெண்டுத்துக்குமே ஐம் ஓப்பன் ஃபார் இட். எனக்கு இப்போ நான் சில டைரக்டர்ஸ்ட்ட போய் இப்ப நான் வந்து இன்னும் நீ யாருமே ரொம்ப நாள் ஸ்கிரீன்ல பாக்கல. சோ என்னை வச்சு யாராவது படம் எடுக்கணும்னாலும் நான் எப்படி பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. ஓகே. சோ இந்த படம் கொம்பு சிவில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு ஸ்டோரிஸ் வரப்போகுது, யாரை என்ன அப்ரோச் பண்ணி வராங்க, இல்ல நான் யாரையும் அப்ரோச் பண்ணி போனா அது எந்த விதத்துல எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. சோ இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை, ஐம் ஜஸ்ட் பிளாங்க். எனக்கு வர கதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன், எது ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லைனா இப்போ கொம்பு சிவி முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டும் பேசிட்டு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ பேக் டு பேக் அப்படியே லிசனிங் டு ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், எப்படி வெயிட் லாஸ் இவ்வளவு சீக்கிரமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கஷ்டம் உங்களுக்கு தான் என்னன்னு தெரியும். ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப், எப்படி நீங்க உங்களோட மேனேஜ் பண்ணீங்க வெயிட் லாஸ்? எப்படி? நான் சீக்கிரமாவே வெயிட் லாஸ். எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபுட் ஆர் அது எக்ஸசைஸ் அந்த மாதிரி? Both. Okay. You have to be disciplined in. How much you are taking time for this? No, 2017 start பண்ணேன். Okay. 21ல. Oh, okay. It took a long time. ஏன்னா நான் அப்பா கூட யூஎஸ் போயிட்டு வந்தேன், திருப்பி குண்டானேன், திருப்பி உடம்பு குறைச்சேன், திருப்பி ஊருக்கு போயிட்டு வந்தேன், குண்டானேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் என் பாடியோட பேட்டர்ன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு வழியே. அந்த பேட்டர்னை ஹோல்ட் பண்ணி அதுல இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணது. இப்போ அப்பா காலத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலியோட உட்காந்து கதை கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. இப்போ உங்க ஜெனரேஷன்ல நீங்க வந்து பிறகு கதை இண்டிவிஜுவலா கேட்டுட்டு அப்புறம் அம்மா கிட்ட எடுத்துட்டு போறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே எல்லாரும் கூட உட்காந்து தான் கேக்குறீங்களா? வாட் இஸ் தி அப்பா கூட அப்பா இருக்கும் போது அப்பா அம்மா கேட்பாங்க, சம்டைம்ஸ் அம்மா மட்டும் கேட்பாங்க. ஓகே. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த இப்ப நான் அம்மாவை போய் எனக்காக டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப அம்மா தான் கட்சியை பாத்துக்கிறாங்க, அண்ணா வந்து அவங்க ஓன் ஒர்க் இருக்கு. இப்ப எல்லாருமே இருக்காங்க அந்த டைம், ஃப்ரீ டைம். இப்ப அன்பு வராருன்னா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அன்பு லைன் சொல்லும் போது நான் மட்டும் தான் கேட்டேன். ஆனா ஸ்கிரிப்டா சொல்லும் போது நானும் அம்மா உட்காந்து தான் கேட்டோம். சோ மோஸ்ட்லி நானும் அம்மா உட்காந்து தான் கேட்போம். நாங்க ரெண்டு பேரும் போய் அப்படியே அப்பா கிட்ட சொல்லுவோம். அப்படிதான் இவ்வளவு நாளா இருந்தது. பட் இதுக்கப்புறம் வர ஸ்கிரிப்ட்ஸ் வில் சேஞ்ச். இப்ப பொன்ராம் சாரோட ஸ்கிரிப்டும் வந்து நாங்க கேட்கும் போது நானும் அம்மா தான் ஃபுல்லா கேட்டோம். அகைன் சுதீஷ் சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதா அன்னைக்கு ரொம்ப ப்ரௌடா சொன்னாங்க. அகைன் he is going to produce a film na? அதுதான் நம்ம முருகதாஸ் சார் வந்து 2 எடுத்தாருன்னா அதை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நைஸ். ஆனா பணம் வருமானம் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபேமிலில இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, படம் வருது இல்ல அது போதும். சொல்லுங்க, சண்முக பாண்டியோட ஒர்க் பண்ணும்போது அந்த செட் எப்படி இருக்கும்? எல்லாரும் சொன்னாங்க வந்து பொன்ராம் சாரோட படத்தை பத்தி சொன்னாங்க, டவுன் டு எர்த்தா இருக்காங்க அப்படின்னு. படைத்தலைவன் பொறுத்த வரைக்கும் சண்முகோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எல்லாரும் கூட எப்படி பழகினார்? ஏன்னா இது அவர்கிட்டே கேட்கும்போது அவருக்கே சொல்றதுக்கு அக்கோடா இருக்கும், என்னடா என்ன பத்தி என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு. வெரி ஃப்ரெண்ட்லி, சொல்லுங்க. வெரி ஃப்ரெண்ட்லி. அது எப்படின்னா
அங்க வந்து டே ஒன்லேருந்து எல்லாருமே ஈக்குவலாகவே இருந்ததுனால இது ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாருமே ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் போய் இப்போ இவங்க தான் போய் இப்போ டைலாக் பேப்பர் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே டவுன் டு எர்த். ஃபுல் ஃபாரஸ்ட்ல எடுத்தோம், எல்லாரும் கூட ஒரே இடத்துல தான் சாப்பாடு, ஒரே இடத்துல தான் எல்லாமே. அப்படிங்கும்போது எனக்காக இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்கள் பெருசாக எதுவும் கேட்டு கூட நான் பார்த்ததில்ல. என்ன கொடுக்குறோமோ அதுதான். ஒரு ஒரிஜினல் மழையில நனைய வச்சிருக்கேன், திரும்ப ரெயின் பார்ட்டி மழையில நனைய வச்சிருக்கேன். வெரி வெரி டவுன் டு எர்த். ஒரு ஒர்க்குங்கிறது அப்சல்யூட்லி. நிறைய படங்களுக்கு ஹீரோ வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொடுப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஹீரோயினை. எனக்கு இந்த ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஹீரோயின் இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு இந்த படத்துல ஒரு சான்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கா? நீங்க சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கீங்களா? சஜஷன் சொல்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஜென்ரலா வந்து நான் இப்போ அன்புக்கே வந்து நான் வந்து இந்த படத்துல யாரு நடிக்கிறா என்னன்னு எதுவுமே நான் கேட்கல. ஸ்பாட்டுக்கு போய் தான் எனக்கே தெரியும். அதே மாதிரி எனக்கு நான் அடுத்த மூவிலையும் வந்து நான் யார்கிட்டயுமே எதுவும் கேட்கல. டைரக்டர் என்ன ஃபைனலோ அதுதான் ஃபைனல். என்கிட்ட அவங்க ஐடியா கேட்டா மேபி இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணா நல்லா இருக்கும் சார், அவங்க பண்ணா நல்லா இருக்கும் சார், கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா? ஒரு டைரக்டருக்கும் ஹீரோ ப்ரொடியூசர் அப்படி நடக்கும்போது என்கிட்ட கேட்டா மேபி நான் வேணா அதை சொல்லலாம். யாரை சொல்வீங்க சொன்னா? இப்போதைக்கு எனக்கு ஹீரோயினுக்கா இந்த படத்துல தான் ஹீரோயினே இல்லை. இல்லைங்க, அப்கமிங் இல்ல அதுதான் எனக்கு அது சீரியஸா எனக்கு இப்போதைக்கு ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போய் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ப்ரெஷர்ல இருக்கா. சோ எனக்கு I'm not able to think outside the box. சோ அப்படி பார்க்கும்போது நான் இது வரைக்கும் அப்படி பெருசா ரெண்டு ப்ராஜெக்ட்டும் பெருசா சஜஸ்ட் பண்ணல. சோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப சேலஞ்சு, ரொம்ப சவால்கள், இவ்வளோதையும் கடந்து வரணும். அப்பா தொடங்கி வச்ச அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்குல்ல, அது ரொம்ப 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 பெரிய ஜேர்னி. அது நிறைய சேலஞ்சு சவால் பண்ணியிருக்காங்க, எந்த பேக் ட்ராப்பும் இல்லாமல் அந்த துறைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மொத்த பேர்டன் வந்து விஜய் பிரபாகரன் சார் மேலே இருக்கு. ஸோ வாட் யுவர் ஒப்பீனியன்? இது பேர்டன் கிடையாது, ரெஸ்பான்சிபிள், அவ்வளோதான். அந்த பேர்டன் நம்ம நினைச்சாதான் அந்த பேர்டன். அப்பா விட்டு போன ஒரு சினிமாவும் அதே தானே. அப்பா ஒரு ரைஸ் மில்ல ஈஸி நீங்க நினைக்கிற ரெண்டுமே ஈஸி கிடையாது, ரெண்டுமே ஈஸி கிடையாது, ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுமே கஷ்டம் தான். அதான் அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, ஒன்னு சிங்க பாதை ஒன்னு யானை பாதை, ரெண்டுமே கஷ்டமான பாதை தான், எதுவுமே ஈஸின்றது கிடையாது. சோ we accepted. நாங்க பிறந்ததுல இருந்து அப்பாவை பாக்குறோம், எப்படி கஷ்டப்பட்டாருன்னு எல்லா ஸ்டேஜஸ்ல இருந்து பாக்குறோம். we decided ஓகே ஆளுக்கு ஒரு பாதை, வில் டேக் ஈச், ஒரு ஒரு வழி எடுத்துப்போம், அதுல போவோம். நாங்க கஷ்டப்பட்டு ஐயோ அது எடுத்தே ஆகணுமே அந்த மைண்ட் செட் இருந்தா அண்ணனாலையும் அதில் அச்சீவ் பண்ண முடியாது, என்னாலையும் அச்சீவ். அம்மா பத்தி சொல்லும்போது ரொம்ப வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா நான் பாக்குறேன். ஸோ அவங்களோட எடுக்கிற டெசிஷனா இருக்கட்டும், ஹவு தே ஸ்பீக் டு அதர்ஸ் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த ஸ்டேஜ்ல அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஸ்பீச் வேயா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா பாக்குறேன். வாட் யூ அட்மையர் ஃப்ரம் ஹர்? எவ்ரிதிங். எனக்கு அஃப்கோர்ஸ், ஏன்னா ஷீ இஸ் த அயன் லேடி. எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்தா எனக்கு ஸ்ட்ரென்த், எப்படி கான்ஃபிடென்ட், எங்க எப்படி யார ஹேண்டில் பண்ணும், சில இடத்துல எப்படி பேசணும், அந்த போல்ட், அந்த கட்ஸ்லாம் நான் எல்லாமே அங்க இருந்தா கத்துக்கேன். ஓகே. சோ அம்மா இல்லாட்டி எனக்கு நான் மேபி இந்த அளவுக்கு கூட நான் பேசுவேன்னா எனக்கு தெரியாது. ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப நாட்டி, யாரு ரொம்ப காம் கம்பேர் வித் யுவர் பிரதர்? போத் சேம். நான் சம்டைம்ஸ் செம்ம நாட்டியா சுத்திட்டு வீட்டுல சண்டை போட்டு எதையா உடைச்சிட்டு இருப்பேன், அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க பண்ணும்போது நான் அமைதியா இருப்பேன். சோ அப்ப சண்டை மண்டை எல்லாம் உடையும் யூசுவலி. ஓகே. ஆனா நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப கிடையாது, சின்ன வயசுல. ஓகே. கோவம் தான் யாருக்கு ரொம்ப அதிகமா கோவம்? எனக்கு தான். அப்படியா? டக்குன்னு கோவம். ஓகே. சரி, அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணிட்ட விஷயம், நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னது? அதான் அம்மா கிட்ட இருந்து இப்ப நான் சொன்னது அந்த போல்ட், கரேஜியஸ்னஸ். அந்த அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து ஒரு வீட்டை எப்படி அன்பா பாசமா பாத்துக்கணும், ஒருத்தரை விட்டு கொடுக்காம எப்படி பாத்துக்கணும். அப்பா கிட்ட இருந்து எப்படி மக்களுக்கு உதவி பண்ணணும், அதே மாதிரி எல்டர்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன். இதுதான் அப்பாவோட மெயின் இது. சோ எங்களை சின்ன வயசுல அடிச்சு அவரை ஒழுங்கு படுத்துறாருன்னா ரெண்டே விஷயம், டிசிப்ளின், படிக்கலன்னா மட்டும்தான் இது பண்ணுவார், மற்றது எதுவுமே இது பண்ண மாட்டார், ஃப்ரீயா விட்டுருவார். அண்ட் அப்பா கிட்ட வந்து ஆன் டைம் போவார், ஷூட்டிங்ன்ட்டு இல்ல. இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துல ஒரு பத்திரிக்கை வச்சு கேப்டன் 7:30க்கு வந்துருங்கன்னா 7:30க்கு அங்க இருக்கணும். அப்ப வீட்டுல இருந்து இந்த டிராவலிங் டைம் அப்ப கூகுள் மேப்ல கிடையாது, இங்க இருந்து அங்க போக 1/2 மணி நேரம் ஆகும், டிராபிக் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆக ஆரம்பிப்பார். 7:30னா 7:30க்கு அங்க இருப்பாரு. சோ அதை நான் ஃபாலோ பண்றேன்.
மேரேஜ்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நேத்திக்கு முதல் நாள் ஐ திங்க் ஸோ உங்களுடைய அப்பாவோட நினைவு இடத்துல வந்து ஒரு மேரேஜ் மரியான்றவங்க பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஓ, பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓகே மரியா ஓகே. அப்படிங்கிறவங்க ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த ஆலயத்தை எப்படி கொண்டு போகலாம்? நீங்க இப்பவே கொஞ்சம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பர் டேக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரி டைம் நீங்க ஃபுட் வேற கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்ன பிளான் இதே பண்ணிருக்கீங்க? தான் போயிட்டு இருக்கோம். நாங்க எதுவுமே பெருசா பண்ண போறதில்ல. மேபி பார்ட்டி ஆஃபீஸ் வேற எங்கேயோ போனா அந்த இடத்த இன்னும் பெருசா ஆக்கலாமே தவிர்த்து அது அப்படியே தான் இருக்கும். ஃபுட் 20 இப்ப என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபுட் அப்படியே தான் போயிட்டு இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே. ஸோ இதே இதுல தான் ஐடியா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட ட்ரீம் டைரக்டர்ஸ் யாராவது லிஸ்ட் ஆஃப் பீப்புள்? இல்ல, எனக்கு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும். ஐ கான் பின் பாயிண்ட் ஒன் ஆர் சம்ஒன். ஓகே. எவ்ரிஒன் லைக் சசி சார் ஹாஸ் அவருக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அவருதுன்னு ஒண்ணு இருக்கு. முருகதாஸ் சாருக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு. இவர் நம்ம பொன்ராம் சாருக்கும். ஸோ எனக்கு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும். இவர் தான் அவர் தான் நான் பிக் பண்ணவே முடியாது. எவ்ரிஒன் ஹாஸ் தேர் ஓன் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இப்போ நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இவங்க 3 பேரை சொன்னேன். ஏன்னா 3 பேர் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி என்னை வச்சு எடுத்துட்டாங்க. முருகதாஸ் சார் சொன்னது அன்னைக்கு வந்தவங்களை வச்சு நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ அவங்க என்ன முருகதாஸ் சார் என்ன பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். பொன்ராம் சார் என்ன பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்கிரிப்ட்ல நான் வெளியே தெரியிற விதம் வேற மாதிரி இருக்கும். So I want to work with everyone. இப்ப இருக்கக்கூடிய யங் டிரெக்டர்ஸ் எல்லாரும் 2 படம் முடிச்சதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஒர்க் பண்றாங்க. கமல் சார் கூட ஒர்க் பண்றாங்க. நியூ தாட், நியூ ஜெனரேஷன், நியூ யங் டீம் வந்திருக்காங்க. ஸோ வாட் அபவுட் யுவர் செல்ஃப்? நீங்க என்ன அவங்கள பத்தி திங்க் பண்றீங்க சொல்லுங்க. It's a good thing இல்ல. நியூ ஃப்ரெஷ் மைண்ட் வர it's a better for cinema. So டைரக்டா நம்ம இட்ஸ் a good thing they are working up there directly and they should அவங்க கீழேயும் வந்து ஒர்க் பண்ணணும். லைக் நான் இவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து யாரு கூடயும் ஒர்க் பண்ண மாட்டேன்னு நினைக்க கூடாது. ஓகே. அதே அந்த ஹீரோஸ் நினைச்சாங்கன்னா இந்த டைரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஓகே. சோ ஈவன் they should be like flexible. I'm not saying யாருமே அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இல்ல. they are but எனக்கு இன்னொரு ஒரே ஒரு ஆசை எப்படின்னா இப்போ இந்த பாலிவுட் ஹாலிவுட்ல எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் கொலாபரேட் பண்ணி இந்த அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி பண்றாங்க. அது இன்னும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்லன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் லெஸ். ஓகே. வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பட் லெஸ். இன்னும் நல்ல மேஜர் ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரு பெரிய 2-3 ஸ்டார்ஸ் எனக்கு தெரிஞ்ச பொன்னியின் செல்வன் நிறைய பெரிய ஸ்டார்ஸ். அதுதான் பெரிய ஸ்டாரோட பெரிய படம். சோ அந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனை விட இப்ப பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட தாட்டும் நிறைய மாறி போயிருக்கு. சோ நீங்க உங்களோட படங்கள் பாக்குறதா இருந்தாலும் சரி அவங்களோட விஷன் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். நான் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம படம் பார்க்கும்போது என்னன்னு பெருசா பார்ப்போம். காமெடி, ஃபைட்டு, நல்ல சாங், டன். அதுல பின்னாடி இது இருக்கா, அதுக்கு ஒரு நாலேஜபிள் இருக்கா, இல்ல இதனால இது ஏன் நடந்ததுன்னு கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது. படத்துக்கு போனா என்ஜாய் பண்ணும். அவ்வளவுதான். இப்போ இன்டர்நெட், சோசியல் மீடியாஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த இடத்துல இது இப்படி இருக்கு, ஒரு பின்னாடி இருக்க ஒரு சின்ன பின்னு சரியில்லைன்னா கூட கவனிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் கதை கேட்கும் போது நான் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க எனக்காக கதை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்கலாம் கேட்க மாட்டேன். சோ ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நான் வந்து எப்படி பாப்பேன்னா ஒரு ஆஸ் அ காமனரா நான் வந்து இப்ப படம் பாக்குறேன், இந்த படத்தை நான் பாக்குறேன், எதனால இவன் இதை பண்றான், அதுக்கு அந்த டைரக்டரால ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடிஞ்சா வெல் அண்ட் குட். அப்பா வந்து ஃபைனல் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எந்த லாங்குவேஜுக்கும் அவர் அதர் லாங்குவேஜுக்கு போகல. ஒன்லி தமிழ் மூவி தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் தமிழ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட் அபவுட் யுவர் செல்ஃப்? நான் அப்படி இல்ல. ஐ அம் ரெடி டு டு எனி ஃபிலிம்ஸ் எனி லாங்குவேஜ். பிகாஸ் இப்போ நீங்க நான் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முன்ன அப்பா வந்து ஒரு ஹிந்தில இருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்து இப்ப பண்றாங்க, ஆக்ட் பண்றாரு, இல்ல ஒரு வில்லன் எடுத்துட்டு வந்து பண்றாருன்னா இட்ஸ் நாட் கால்ட் பேன் இந்தியா. இப்ப நான் அதை பண்ணா பிகாஸ் ஆஃப் OTT இட் பிகம்ஸ் a pan India. சோ இப்ப நான் வில் ஸ்மித்தையோ யாரையோ கூப்பிட்டு வந்து தமிழ் படத்துல நடிக்க வச்சாலும் இட் பிகம்ஸ் a pan world movie. It's not like நான் அதர் லாங்குவேஜுக்கு போறேன்ல. anyway the movie is traveling. That's how it is like. Okay. நீங்க சொல்லுங்க. இந்த படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் காஸ்ட் இருக்காங்க. தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா இவங்களோட அப்பாவா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. அதான் எனக்கு வந்து ஒரு பிரதரை பிக் பண்ணணும்னா கொஞ்சம் பாண்டிங்கா உள்ள ஒரு கேரக்டர் போடணும். அப்படின்னா ரெகுலரா உள்ள ஆட்கள் வேணாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் போது கஸ்தூரி ராஜா நடிக்கிறதுக்கு நல்ல கதையா இருந்தா கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு நேரில் போய் சொன்னோம். ஒரு பிரதர்னு இமிடியேட்டா ஒத்துக்கிட்டாரு. செமையா பண்ணியிருக்காரு. 2 பேரும் சரியான பாண்டிங், நல்ல பாண்டிங் இருந்துச்சு. ஏல விஜயகாந்த் சார் கொண்டு வந்திருக்கீங்க. அது எந்த போர்ஷன்ல வர எங்களுக்கு கொஞ்சோண்டு லைட்டா சொன்னீங்கன்னா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? இது ஆன் ஸ்கிரீன் சர்ப்ரைஸ். அது நீங்க இதுவும் ஸ்பாயிலர் ஆயிட கூடாது. இதுவும் வந்து கதைக்கு தள்ளி போய் ஒரு
எப்படி சொல்றது, ஒரு ஆடியன்ஸை இழுக்கிற புல்லிங் பாயிண்டா வைக்கணுமேன்ட்டு வைக்கல. ஓகே. கதையில வரும், அதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால இவர் வச்சாரு. ஒருவேளை வந்து விஜயகாந்த் சார் நடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்குதா இந்த அவரே படத்துல? நடிக்க வச்சிருக்கோம். கண்டிப்பா நடிக்க வச்சிருக்கோம். ஓகே. இவரை வந்து அவர் அப்பவே கேட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போதே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பிரதர், அப்பா முடிஞ்சா நடிப்பாரான்னு என்கிட்ட கேட்டாரு. நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் ரெஸ்ட், நான் அதுதான் சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். வாட் டு டைம் அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நாங்க அதையே மாத்தணும். சோ ஸோ உங்கள் சினிமா ஜேர்னியில் நிறைய ப்ளஸ் நடந்திருக்கு, நிறைய மைனஸ் வருத்தப்படுற மாதிரி சம்பவங்களும் நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வரது சில காலம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி உங்களை மாற்றி சேஞ்ச் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு ஒரு டாப் 5 இல்லை டாப் 10 டாப் 20 ஏதோ வாட் எவர் இஸ் நாட் அ நம்பர், அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட முயற்சி என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஃபியூச்சர் பிளான்? ஐ மீன் எனக்கு இப்போ ஜென்ரலா வந்து பேக் டு பேக் மூவிஸ் பண்ணாலே போதும். We'll reach wherever it is. ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நீட்டா படம் பண்ணி அது ஆடியன்ஸ் கையில கொடுத்தா அவங்க நம்மள எங்க சேர்க்கணுமோ அவங்க சேர்த்துரும். It's all about the movie. இதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டு யோசிக்கணும்ல இல்ல. சூஸ் யர் ஸ்கிரிப்ட். நான் எனக்கு வந்து என் ஸ்கிரிப்டை கரெக்டா சூஸ் பண்ணணும், அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா போய் சேர்க்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம். விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்டோட கேரியர்ல அவங்க பெரிய இம்பார்ட்டண்டா இருந்திருக்காங்க. லைக் விஜய் சார் மாதிரி அவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணியோ இல்லை வந்து உங்க படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு சப்போர்ட் பண்ணியோ அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் படைத்தலைவனுக்கு. வாட் யூஸ் ஓ ஒப்பீனியன்? இல்ல அப்படின்ட்டு இல்ல, யார் ட்வீட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி இட்ஸ் பூஸ்ட். என் ஃப்ரெண்டு காளிதாஸ் எனக்கு ட்வீட் பண்ணாலுமே அவனோட ஃபாலோவர்ஸ் என் படத்தை பார்க்க தான் போறாங்க. விஜய் சார் பண்ணாலும் அவங்களோட ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இது சினிமா சைட்ல இருந்து யாரு பண்ணாதா இருந்தாலும் இட்ஸ் a ஹெல்ப் தான். அது இட்ஸ் நாட் லைக் இந்த பர்சன் அப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சு அவங்க பண்ணாங்கன்னா இட்ஸ் a ஹெல்ப் ஃபார் எவ்ரிஒன். Anyway, அப்படி நினைச்சிருந்த ஆடியோ லான்ச்க்கு so many people வந்திருக்கலாமே. ஆமா, ஐ மீன் வந்திருக்கலாம், பட் நாங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாருக்கும் அவங்க ஒர்க் இருக்கு இல்லையா. நம்ம வந்து செல்ஃபிஷா நினைச்சிட்டு நீங்க எங்களுக்காக வரணும், இன்னாரு பையன் நீங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க நம்ம அது கூப்பிட முடியாது. அவங்களுக்கும் அவங்க பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் அவங்க ஒர்க் இருக்கு, அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா. ஆல் தி வெரி பெஸ்ட் படைத்தலைவன் படத்துக்கு. 23ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கிராமப்புறங்களையும் சரி, ஏபிசி எல்லா தியேட்டர் சைட்லேயும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கணும். சண்முக பாண்டியன் மீண்டும் அந்த இடத்துல வந்து உட்காந்து அப்பாவோட இடத்த பிடிச்சு மக்கள் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு ஸ்டேஜ் போட்டு உட்காரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷம். உங்களோட செய்திகளை அப்படியே மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. தேங்க்யூ. நன்றி. நன்றி.